வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசி. குரு அதிபதியாய் கொண்ட ராசியில பிறந்த நீங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கடந்த வருடங்கள்ல 7 சனி பிடியிலிருந்து படாத பாடுபட்டு, படாத கஷ்டங்கள் பட்டு 7 சனி ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு 2023 பயிற்சியான பிறகு, 7 சனி முடிஞ்சிருச்சுடா, பரவால்லடா அப்படின்னு நெனச்சீங்க. குருவும் வந்து 4 இருந்தார். அர்தாஷ்டம குரு. அடுத்து அவர் 5க்கு போனார். அது ஓரளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துச்சு. பரவால்ல குரு மாரி நல்லது வந்துருச்சுன்னு நெனச்சீங்க. ஆனா கிட்டத்தட்ட இந்த 7, 8 மாச காலம்னு பார்க்கும்பொழுது பெரிய கேள்விக்குறியோட தான் பயணிச்சுட்டீங்க. ஏதாச்சும் இருந்ததா? இருந்த பிறந்த சந்தோஷம் கூட இப்ப இல்லையே! என்னடா இப்படி இருக்கு வாழ்க்கையில, தொழில் முன்னேற்றம் இல்லையே, குடும்பத்தில பிரச்சனையாவே இருக்கு, திருமணம் நடக்க மாட்டேது, கணவன் மனைவிக்குள்ள எவ்வளோ பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி அடுக்கிட்டே போயிட்டுருக்கும். அப்பேற்பட்ட சூழல் வாழ்க்கையில மாற்றங்கள் வருமா? வராதா? வாழ்க்கை மாறுமா? இனியாவது நல்லா இருக்குமாங்கிற ஒரு கேள்விக்கு விட தான் இந்த வீடியோ. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குரு பொறுத்தவரைக்கும் 4 இருந்த குரு 5க்கு வந்தது ஏப்ரல் 22ல ஒரு அற்புதமான அமைப்பு. சனி தைரியஸ்தானத்தில. ஏன்னா உங்களுடைய மன தைரியத்த குடுக்கக்கூடிய இடத்துல தான் சனி கும்பராசி சொந்த வீட்ல இருக்கார். 5ல ராகு. ராகு கூட குரு இணைந்தார். லாபஸ்தானத்தில கேது. இது வந்து மாத கோச்சாரங்கள், வருட கோச்சாரங்கள்ல மெயினான கிரக பயிற்சி. மித்தபடி மீதி இருக்கக்கூடிய கிரகங்களும் இருக்கு. 7 குடை அதிபதியான புதன் 8லேருந்து 9க்கு 9லேருந்து 10க்கு அப்படியே பயிற்சி ஆறாரு. இது இல்லாம சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 6 குடையவன் வந்து இப்ப 7ல 8ல 9ல 10ங்கிற மாரி பயிற்சியா வராரு. உங்க ராசிக்கு 12 குடையன் 5 குடை செவ்வாய் அதே மாரி தான் கன்னி ராசியில கிட்டத்தட்ட ஆயுஷ் 18 போறாரு. இப்படி நல்ல நல்ல மாற்றங்கள் இருக்கு. இனி வருகிற மாதங்கள் இது நாள் வரைக்கும் இல்லன்னா கூட வருகிற மாதங்கள்ல உங்களுடைய தொழில்ல, பிசினஸ்ல பெரிய லாபத்த பார்ப்பீங்க. நீங்க எதிர்பார்த்த மாரி பண வரவு உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய பிசினஸ் அடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு போவீங்க. தடைப்பட்ட சில சூழல்கள்லாம் மாறும். கொடுக்கல் வாங்கல் சரியாகும். ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா, வராத பணம் வரும். அத எடுத்து ஒரு ப்ராஜெக்ட்ல போட்டு அடுத்த நகர்வு கொண்டு போவீங்க. பிசினஸ் இன்னொரு அடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு போவீங்க. உங்களால வந்து முடியாதுன்னு நெனச்ச சில காரியங்கள முடிச்சு காட்டுவீங்க. யாரு யார் எதிராளி, யார் பகையாளி அப்படின்னு சொல்லி அவங்கள பிரிச்சு, அவங்ககிட்ட இருந்த சரியான விஷயங்கள வந்து நீங்க கரெக்ட்டா எடுத்து உங்களுடைய பிசினஸ அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு ஏன்னா நெறைய போட்டி, நெறைய பொறாமை, எதிர்ப்பு நெறைய இருக்கு. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, அதுக்கு ஆப்போசிட் பண்றாங்க பிசினஸ்ல. அது எல்லாத்தையும் அடிச்சு, ஒடிச்சு வெளிய வரக்கூடிய காலம் தான் இனி வருகிற மாதங்கள். 100% உங்களுக்கு ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடியே உங்களுடைய பிசினஸ் ஓரளவுக்கு சீர் பண்ணிடலாம். அப்படி ராகுகேது பயிற்சிக்கு அக்டோபருக்குள்ள சீர் பண்ணலைன்னா கூட ஏப்ரலுக்குள்ள உங்களுடைய பிசினஸ் ஓரளவுக்கு ரெடி ஆயிரும். புதிய உத்திகளையும், இப்ப இருக்கக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாரியான புதிய வேலைகள செய்யுங்க. ஏன்னா, ஒரு ஒரு நார்மலா இருக்கிறதையே நீங்க பண்ணிட்டே ரன் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அப்படியே தான் இருப்பீங்க. புதுசா ஒரு உத்திய கையாளுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலா ஒரு கடையில விக்கக்கூடிய பொருளா இருந்தாலும், அத வந்து என்ன பண்றாங்க, ஒரு YouTubeலயோ அல்லது Facebookலயோ போட்டு, இந்த பொருள் இப்படி இருக்குன்னு சொல்லி அத கொரியர்னா கேளுங்க நான் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லி, இன்னைக்கு வேற மாரி பிசினஸ் கொண்டு போயிறாங்க. அது நல்லா போகுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப நம்ம வந்து நார்மலா அதே இடத்துல தான் இருக்கோம். நம்ம யோசிக்கிறோம் இன்னொரு ஆள் செஞ்சுட்டு போறாங்க. அதனால பிசினஸ் சின்னதா இருக்கோ, பெருசா இருக்கும், நல்லா பெருசா பண்ணிட்டு இருக்கோம்லாம் முக்கியம் இல்ல. எப்படி பண்றாங்கிறது தான் முக்கியம். தரமா பண்ணுங்க, நேர்மையா பண்ணுங்க, கரெக்ட்டா பண்ணுங்க. கண்டிப்பா 100% தனுசு ராசிக்கு பிசினஸ் ஒரு உயர்ந்த நிலைக்கு கட்டாயம் இந்த காலம் கொண்டு போகும். அதோட ஒரு நல்ல சூழல் வந்தாச்சு, தைரியமா இருங்க. அதே மாரி குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை மாற்றங்கள் எல்லாம் செஞ்சு குடுப்பாரு. இப்ப என்ன நெறைய பேருக்கு நான் கனவுல என்னன்னா, வேலை இருக்கக்கூடிய வேலையில பெரிய திருப்தி இல்ல, வருமானம் இல்ல, பெருசா முன்னேற்றம் இல்ல. ரொம்ப போராடுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா பெருசா முன்னேற்றம் இல்லாமயே போறோமே! அப்படிங்கிற ஒரு கேள்வினால பிசினஸ் பண்றது ஒரு பக்கம். ஆனா வேலையில இருந்து கஷ்டப்படுவாங்க. ஏன்னா, அவங்களால பிசினஸ் பண்ற அளவுக்கு வருமானம் ஒரு பக்கம் இல்ல. வீட்ல ஒரு சப்போர்ட் இல்ல. அதனால ஒரு இடத்துல வேலை செய்றோம். வேலை செய்றோம். ஆனா பெருசா திருப்தி இல்ல. வேலைய விட்டுட்டு சுயதொழில் செய்ய முடியாது. இருக்கிற வேலைய விட்டா இன்னொரு வேலை கிடைக்குமாங்கிறது டவுட். இப்படி நெறைய குழப்பம். இந்த டைம் எப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற இடத்திலேயே ஒரு பதவி உயர்வு கிடைக்கலாம். அது அக்டோபருக்குள்ள நடக்கும். அப்படி நடக்கல அப்படின்னா, ஒரு வேலை மாற்றம் ஏற்படலாம். அல்லது இடத்த விட சம்பள உயர்வோட ஒரு நல்ல சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். ஒரு அப்ராட் பயணம் செய்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். கடல் தாண்டி போகக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் உண்டு. வெளிநாடு பயணம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாரி வந்து பிள்ளைகளால உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள், அவங்களுக்கு தேவையான சொத்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணி குடுப்பீங்க. ஒரு இடம் வாங்குவீங்க. ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. இதெல்லாமே தனுசு ராசிக்கு கிட்டத்தட்ட இந்த 7, 8 மாசம் நடக்கல அப்படின்னாலும், இனி வருகிற ஒரு 8 மாசத்துக்குள்ள பாருங்க இதெல்லாம் நடக்கும். கண்டிப்பா நடக்கும். கரெக்ட்டா முயற்சி பண்ணுங்க. திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்க சரியா முயற்சி பண்ணுங்க. சொந்தத்தில, பிரத்தில இப்படி 2 கணக்கெடுத்து உங்க சுய ஜாதகத்த பாருங்க. அது சொந்தத்தில பண்ணலாமா? பிரத்தில பண்ணலாமா? எந்த திசையில பண்ணலாம்? இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வேள திருமண தடை இருந்துட்டே இருக்கு அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்? திசாபுத்தி காரணமா? நடைமுறை பிரச்சனையான்னு பார்த்து அதை சரி பண்ணுங்க. அதே மாரி இந்த காலகட்டத்த கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கார் வாங்கணுங்கிற எண்ணம் இருந்தா வாங்கலாம். உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு அக்டோபர், நவம்பர் டைம்ல ரொம்பவே நல்லா இருக்கு. அப்படி இல்லைனாலும் ஜனவரில கூட வாங்கலாம். அதே மாரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வி நிலையில உயர்ந்த நிலை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சீரா இருக்கும். நீங்க படிச்சது எதிர்பார்த்த மாதிரி அடுத்த துறைக்கே தேர்ந்தெடுத்து போறதுக்கு வாய்ப்புலாம் இருக்கு. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வசந்த காலமா இருக்க போகுது. என்னங்க ஒரு மாரி சுணக்கமாவே இருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா,
அந்த நிலை வருகிற அக்டோபருக்கு அப்புறம் முன்னாடி மாறிடும். பட் இருந்தாலும் அக்டோபருக்கு இன்னுமே நல்லா இருக்கு. ஆனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். வாகனத்தில் பயணிக்கிறப்போ கவனமாக பயணிங்க. நண்பர்கள் உறவினர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம். நிதானத்தோடு செய்வங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் காத்துட்ருக்கு. இந்த வருகிற மாதங்களை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நல்லது நடக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து டீட்டெயிலாக வாழ்க்கை மாற்றம் எப்போ நடக்கும், வாழ்க்கை மாறுமா மாறாதுங்கிற கேள்விக்கு மிக டீட்டெயிலாக நம்ம பலன் சொன்னோம். நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யுது. நிறைய பேருக்கு குழப்பங்கள் தீர்ந்திருக்கும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து, சார் இன்னுமே எனக்கு வந்து டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து என்னுடைய சுய ஜாதகத்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்துலேருந்தே கஷ்டப்படுறேன். ஏன்னா கிட்டத்தட்ட நான் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் நான் வளர்ந்து ஓரளவுக்கு நான் மெச்சூர் ஆனதுலேருந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் நான் கஷ்டப்படுறேன். என்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய வளர்ச்சியே இல்லாத மாதிரி இருக்குது. நான் உயிர் வாழ்றதே கஷ்டமாக இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு வந்து வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க சார், நான் வாழ்றதா வேண்டாமான்னு கேட்குறவங்களையும் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நிறைய மன உளைச்சல், கல்யாணத்தில் பிரச்சனை, வேலை இழப்பில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவு, ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கி இல்லைங்கிற ஒரு கவலை, ஒரு சிலருக்கு குழந்தை இருக்குது, குடும்பம் இருக்குது. ஆனால் கடன் பிரச்சனையினால இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பார்க்குறோம். பேப்பரை கூட படிக்கிறோம் சார், கடன் தொல்லையினால் தற்கொலை பண்ணிட்டுலாம் பார்க்குறோம். அந்த மாதிரி நிறைய மன உளைச்சலோடு படிக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வாழ்றதா வேண்டாமான்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பிறந்துட்டா வளர்ந்துட்டா நம்ம வாழ்றோம் அப்படின்னா இறைவன் கொடுத்த வரம் அது. நம்மளே ஒரு விஷயத்தை நம்ம தேடி எதுவுமே போகக்கூடாது. அந்த மாதிரி உங்களுடைய கஷ்டத்துக்கு தீர்வு நிறையா இருக்குது. உங்களுடைய லைஃப்பில் எப்போ வேணால் எந்த நேரம் வேணால் சேஞ்ச் வரும். ஏன்னா அதிர்ஷ்டங்கிறது ஒரு லாட்டரி சீட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான பேர் வாங்கினாலும் ஒருத்தருக்கு தான் வரும்போது அதிர்ஷ்டம் என்றைக்கு வேணால் யாருக்கு வேணால் நடக்கலாம். அது மாதிரி ஒரு நேரம் மாறுறப்போ எப்போ வேணால் மாறும். அந்த நேரம் உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வரலாம், ஒரு 6 மாதம் கழிச்சு கூட வரலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அமாவாசை வர வரைக்கும் நம்ம தான் வெயிட் பண்ணணும். அமாவாசை நமக்காக வெயிட் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு நேரம் வருதா, உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன திசாபுத்தி நடக்குது, இப்போ என்ன நடைமுறையில் நடந்துட்டு இருக்குது, இனி எப்போ மாறப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உழைப்பையே, அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சியை, அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்பு நீங்கள் தேடி போனீங்கன்னா 100% நடக்கும். அதுக்கு தான் நமக்கு வந்து ஜாதகம் நமக்கு யூஸ் ஆகுது. அதனால் ஜாதகம் இருந்தால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அதை வச்சு நம்ம டீட்டெயிலாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு என்ன நேரம் இப்போ எப்படி போயிட்டுருக்கு, இனிமேல் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் இப்போ எக்ஸாம்பிள் வந்து 9 கிரகங்களில் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் மிக வலுவான கிரகம். அவருடைய சொந்த வீடு சிம்ம ராசி. அவர் பார்த்தீங்கன்னா துலா ராசியில் நீசம் பெறார். அதே வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசியில் உச்சம் பெறார். அப்போ உச்சம் பெறக்கூடிய ஜாதகத்துக்கு வீரியம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், நீசம் பெறக்கூடிய ஜாதகத்துக்கு வீரியம் கம்மியாக இருக்குமா, அது நீசம் பெறக்கூடிய கிரகத்துக்கு ஏதாவது ஆதிக்க யோகங்கள் இருக்கா, அது நீசம் பங்கம் பெறாரான்னு நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சில ரெமடியோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி வழிமுறை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு 100% உங்களுக்கு வந்து பதவி, புகழ், செல்வாக்கு, உயர்நிலை கட்டாயமாக ஏற்படும். அதனால் நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க. இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் இனி விடை வருது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்கள் சுயஜாதக டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். சுயஜாதகம்